வந்து நம்ம மாய்க்கா இளைஞர் பகுதி வந்து ஒரு போலீஸ் ரிப்போர்ட் ஒன்று செஞ்சுருக்கோம். போலீஸ் ரிப்போர்ட் எதுக்குன்னு சொன்னால் சினார் ஹரியான் மேலேயும் நம்ம அந்த எழுதினவங்க அந்த ஆர்டிக்கல் எழுதினவங்க ரிட்வான் டி அப்துல்லா அவர் மேலேயும் வந்து ஒரு புகார் செஞ்சுருக்கோம். என்னத்துக்குன்னு சொன்னால் இந்த விஸ்வரூபம் படத்துக்கும் நம்ம இந்து சமுதாயத்துக்கும் இந்து மதத்துக்கும் வந்து சம்மந்தப்படுத்தி வெவ்வேறு விஷயத்தை வந்து ஒன்றாக்கி நம்ம சமுதாயத்தை நம்ம சமயத்தை வந்து இழிவாக பேசியிருக்காரு இந்த சினார் ஹரியானில். அது வந்து சினார் ஹரியானும் அது வந்து ஒரு பொருட்டாக நினைக்காமல் அது வந்து இன்றைக்கி நேற்று பேப்பரில் வந்து இது வெளியாக்கியிருக்காங்க இந்த பப்ளிகேஷன். ஸோ அதுக்கு தான் வந்து நம்ம ஒரு கண்டனம் தெரிவித்து இன்றைக்கி ஒரு புகார் பண்ணியிருக்கோம். விஸ்வரூபத்துக்கும் தைப்பூசத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. விஸ்வரூபம் வெளியாக்குனது இன்னொரு நாடு, அந்த நாட்டுக்கும் நமக்கும் வந்து தொடர்பு இருந்தாலும் அந்த விஷயத்துக்கு வந்து நமக்கு சம்மந்தம் இல்லை. அப்படியே வந்து அவங்க வெளியாக்கியிருந்தாலும் இங்கே வரும்போதே முறைப்படி தான் வந்திருக்கு நாட்டுக்குள்ளே. ஃபீனாஸ் வந்து அங்கீகாரம் பெற்று எல்லாமே தான் முறைப்படி தான் வந்திருக்கு. அப்போ வந்து இந்த ரிட்வான் டி வந்து விஸ்வரூபம் பற்றி பேசணுமோ இல்லை மற்ற கட்சிகள் வந்து இந்த விஸ்வரூபம் பற்றி பேசுகிறோமோ அவங்க வந்து வந்து ஃபீனாஸை தான் கேள்வி கேட்கணும். ஏன் வந்து நம்ம சமுதாயத்தை வந்து கேள்வி வைக்கிறாங்க? நம்ம சமுதாயத்துக்கு வந்து இந்த படத்துக்கும் சம்மந்தமே இல்லையே. இங்கே உள்ளவங்க இவங்களாம் அங்கே படம் நடித்தாங்க, இல்லை இவங்களாம் போய் படம் எடுத்துருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அங்கே வந்து பிரபலமான ஒரு நடிகர் நடிக்கிறது வந்து இங்கே நல்லா ஓடுது அந்த படம். ஸோ அதுக்கும் வந்து நம்ம சமுதாயத்துக்கும் இந்த நாட்டில் உள்ள சமுதாயத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, வந்து தொடர்பும் இல்லை. ஸோ ரிட்வான் டி வந்து எழுதுனது வந்து முழுக்க ஒரு தவறான ஒரு கருத்து. அது வந்து நம்ம தைப்பூசத்துக்கு சம்மந்தப்படுத்தி பேசியிருக்காரு. தைப்பூசம் வந்து நாட்டில் வந்து ஆண்டுக்கு ஒரு வாட்டி தான் நடக்குது. அந்த விஷயம் வந்து எவ்வளோ இழிவாக பேசணுமோ அவ்வளோ இழிவாக பேசியிருக்காரு. நம்ம வந்து இந்த சமுதாயம் தைப்பூசத்துக்கு வரக்கூடாது, அந்த சமுதாயம் வரக்கூடாதுன்னு நம்ம எப்பயும் சொன்னதில்லை. அவர் சொல்லியிருக்காரு, என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரே கலரு, அந்த நாளில் வந்து ஒரே கலரு ஒரு வாரத்துக்கு முன்னுக்கும் ஒரு வாரத்துக்கு பின்னாடியும் வந்து தைப்பூசத்துக்கு முன்னால் பின்னாடியும் வந்து ஒரே கலர் தான் இருக்குது. என்ன பிரதிபலிக்குதுன்னு சொன்னால் இந்த நாட்டில் வந்து மற்ற இனமே இல்லை அப்படின்னு சொல்லி பிரதிபலிக்குது அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு. அது வந்து நம்ம சொல்லவே இல்லை. தைப்பூசம் பார்த்திங்களா எல்லா இனமும் வந்து பார்க்குறாங்க. மலாய்க்காரங்க வராங்க, சீனருக்கு வராங்க, ஏன் வெளிநாட்டிலேருந்து டூரிஸ்ட் கூட வந்து பார்க்குறாங்க. இது வந்து ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷனாக தான் இருக்குது. அதே இதில் வந்து நம்ம சமுதாயத்துக்கும் நம்மளோட வழிபாடு அங்கே வந்து நிவர்த்தி செய்கிறவங்களுக்கும் அந்த ஒரு ஸ்தலமாக இருக்குது. இந்த ஆர்டிக்கல் முடிகிற டைமில் வந்து PRU 13 பற்றி பேசியிருக்காங்க. PRU 13 வந்து கிம்மாவை பற்றியும் பேசியிருக்காங்க. இங்கே MIM இவங்களுக்கு தான் வந்து சீட்டு கொடுக்கணும், இந்திய சமுதாயத்துக்கு வந்து சீட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ரிட்வான் டி முடிச்சிருக்காரு அந்த மாதிரி. ஸோ என்ன சம்மந்தம்னு தான் நம்ம கேட்குறோம். சம்மந்தம் இல்லாத வந்து ஒரு படத்துக்கும் ஒரு சமுதாயத்துக்கும் சம்மந்தப்படுத்தி பேசாத. சினார் ஹரியான் இந்த பத்திரிக்கையை வந்து பொது மன்னிப்பு கேட்க சொல்லி நம்ம 3 நாள் டைம் கொடுத்துருக்கோம். இந்த 3 நாளில் வந்து சினார் ஹரியான் வந்து பொது மன்னிப்புக்க அவங்க பேப்பர்லேயே அதுலேயே வந்து வெளியாக்கி இந்த ரிட்வான் டியை வந்து இனிமேல் வந்து இந்த மாதிரி ஒரு ஆர்டிக்கல் வந்து சினார் ஹரியான்லேயோ எந்த பேப்பர்லேயும் வெளியாக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் உடனடியாக வந்து பணி நீக்கம் செய்யணும்னு சொல்லி நம்ம வந்து பத்திரிக்கை வாயிலாக கேட்டிருக்கோம் இன்றைக்கி.